ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பிரில்லியன்ட் ஹீலர் நியூ லைஃப் இன் ஷேடோ எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் டக்குன்னு வீடியோஸ் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஜெனோஸ்க்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹீலராக அவன் நினச்ச மாதிரி தான் இப்போ விஷயமா போயின்னு இருக்கு. என்ன சில பல விஷயம் தான் அவன் எதிர்பார்க்காத விஷயமா நடுவில் நடந்திருக்கும். நான் ஏதோ ஒன்று இந்த மாதிரி தனியா ரிலாக்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு இப்படி யோசிப்பானா, அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. இதுக்கப்புறம் அங்க கோலம் அட்டாக் நடந்திருக்கும்ல, அதை அவங்க தேடி பார்த்திருப்பாங்க. ஆனா கிருஷ்ணா எவ்வளவோ தேடி பார்த்தோம், அங்க எந்த விதமான தடயமும் கிடைக்கலையா. ஆனா ஒரு விஷயம், அந்த அட்டாக் பண்ணவன் அவனையே அவன் கைடன்ஸ் சொல்லிக்கிறான். கண்டிப்பா அவனோட பேரை நான் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் எனக்கு பே பண்ணணும். அதே மாதிரி ஏதாச்சும் தடையும் கிடைக்குமா நான் தேடி போனேன். இந்த அளவு எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண ஏரியா அதுவும் அபடன் செய்யப்பட்ட ஒரு ஏரியா தான். ஆமா ஆஸ்தானும் இப்பதான் ரீசெண்டா அவனை மீட் பண்ணிருப்பான். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒருத்தரும் அவங்களோட பேக்ரவுண்ட் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு கவலை வேணாம், ஏன்னா இப்போதைக்கு அவன் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனை ராயல் கேபிட்டல் ஒரு டேஞ்சரான ஆளுன்னு அறிவிச்சிருக்கு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் காலத்துக்கு அவனால எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, யாருக்கு தெரியும், அவனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட லிங்க் இருக்கலாம். அதனால ஏதாச்சும் பிரச்சனையும் வரலாம். ஆமா அவனோட மூளையில கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஓடின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு கெஸ்ஸிங்க சொல்லுவாங்களா. இதனால கிருஷ்ணா ரொம்ப கடுப்பாவரா. போதும் நிறுத்துறீங்களா, கெஸ்ஸிங் எல்லாம் நீங்க சொல்ல வேணாம். அதே மாதிரி இவங்க சண்டை போட்டுக்க நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல தொத்தி விட்டுறான். போதும் நிறுத்துறீங்களா, நீங்க ஒன்னும் என்னோட எமர்ஜென்சி பேஷண்ட் இல்ல, அதனால சீக்கிரம் வெளியில போங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜெனோஸ் ரொம்ப டயர்டா இருப்பானா, அங்க நம்ம லிலி கேக்குறா. ஜெனோஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ரீசெண்டா அந்த கோலம் அட்டாக் நடந்ததுல இருந்து என்னன்னு தெரியல, நீ ரொம்ப டயர்டா இருக்க. அதனால நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஏன் ஹார்ட் அப்படின்னு இவ ஒரு விஷயத்த சொல்லலான்னு வருவா. அதுக்குள்ள லிசார்ட் மேனோட அந்த லீடர் வரா. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். இந்த கோலம் அட்டாக் நடந்ததுல உங்களுக்கும் அதனால நைட் மேர் எல்லாம் வந்தது. அதனால நம்ம ஏன் மைண்டை ஃப்ரீ ஆக்குறதுக்கு ஹாட் ஸ்பிரிங்குக்கு போக கூடாது. நம்ம ஹீரோ ஒத்துக்க அங்க இன்னொரு பொண்ணு வரா. ஆமா என்ன ஏதாச்சும் மந்து விட்டு போயிட்டியா என்ன? அப்படி இல்லை, எனக்கு ஒரு பிரில்லியண்டான ஐடியா வந்தது. நம்ம ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஹாட் ஸ்பிரிங்குக்கு போக கூடாது? அதுக்கு அவன் ஓகேன்னு சொல்லிடுறான். இதே மாதிரி அந்த பீஸ்ட் பொண்ணு வர, என்னம்மா நீ ஏதாச்சும் வந்துட்டியா இல்ல ஹாட் ஸ்பிரிங்குக்கு நம்ம போகணுமா? அட எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரியும்? அப்படி போனா அது நல்லா இருக்கும்ல, நம்ம ரெண்டு பேரும் இதேதான் மத்தவங்களும் சொன்னாங்க. சரி போலாம். அங்க கிருஷ்ணாவும் வரா, அவளும் அதே விஷயத்த தான் கேக்குறா. என்ன ஹாட் ஸ்பிரிங்குக்கு நம்ம போனோமா? அதேதான். அங்க ஜெனோஸும் ஒத்துக்கிறானா. லில்லி அழுவ ஆரம்பிச்சிடறா, ஏன்னா அவ தான் இதை ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு ஆசைப்பட்டா. ஆமா லில்லி, ஏதோ ஒரு விஷயத்த நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டியே, என்னது? இல்ல ஒன்னும் இல்ல, அந்த விஷயத்த மந்துருங்க. அங்க கோஸ்ட் பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி உன்னோட ரைவல்ரிய பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குப்பா. நான் உன்னை அடையிறதுக்கு அந்த லவ்வோட ஸ்ட்ரகிள பாக்குறதுக்கு எனக்கு டயர்டே ஆக மாட்டுது. உன்ன மாதிரி ஒரு ஹை கிளாஸான அண்டருக்கு இந்த மாதிரி ரசனை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஹாட் ஸ்பிரிங்குக்கு நான் போயே ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பனா இப்படி சொல்லாத, நீயும் வரியா என்ன? இதுக்கப்புறம் அவன் குளிச்சுன்னு இருப்பான். அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். அட இரு, இது மென்ஸ் குளிக்கிற இடமாச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், நான் சும்மா கிளீன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். அதே மாதிரி உனக்கு தெரியுமா, இப்பெல்லாம் நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கேனா. கீழே இருக்கிற அண்டர்லிங்ஸும் என்னோட பிரதரும் சொன்னா. ஆமா இப்பெல்லாம் நீ ரொம்ப காமா இருக்க. இதான் நான் யோசிச்சு பார்த்ததில்ல இருக்கு. வேர்வுல்ஃப், ராயல் நைட் அந்த பொண்ணு எல்லாரு கூடயே நான் பேசுவேன். அதனால என்னோட உலகமே மாறிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணமும் நீங்க தான் டாக்டர். அப்படியெல்லாம் நீ ரொம்ப ஏத்தி சொல்ல வேணாம், ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹீலர் தான். அது சரி, இந்த மாதிரி எதுக்கு நீ ரொம்ப க்ளோஸ் ஆகாத? நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை அப்படியே மைக்கெல்லாம் ட்ரை பண்ண ஒருக்காகலையே. சரி நான் விட போதில்ல. அப்படியே சோஃபியா தவறா. அதுக்குள்ள அங்க லிங்காவும் கத்த ஆரம்பிச்சாரா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுக்கு நானும் வரணும்? அடையிற இது மென்ஸோட ரூம்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் ரொம்ப வீக்காவும் ஒரு மாதிரி லேசியாவும் ஃபீல் பண்றேன். அதனால அப்படியே நான் ஜெனஸோட கையில விழுந்தா எல்லாமே சரியாயிடும். இப்படி சொல்லிங்கன்னே லிங்கா தாவ போறான். ஆனா அதுக்குள்ள சோஃபியா பிடிக்கிறான். நீ ரொம்ப களைச்சு போயிருக்குன்னு சொல்ற, ஆனா எதுக்கு நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க? இப்படி இவங்க சண்டை போடுவாங்களா? அந்த ஆர்க்கோட அந்த லீடரு அந்த பொண்ணு பின்னாடியே தான் இருக்கா. ஏய் நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை. ஜெனோஸ்க்காக தான் இங்க வந்தனே. எப்பத்துல இருந்தும் நான் தனியில வெயிட் பண்ணிருக்கேன். என்னோட பாடி போதாதா அவனை மயக்கிறதுக்கு? இதே மாதிரி அங்க இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க கிருஷ்ணாவும் வர. கிருஷ்ணா கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமே இல்லையா? மென்ஸோட ஏரியாக்கு வந்திருக்கீங்க. ஆமா உங்களுக்கு அப்படியே இல்ல பாரு, நீ எதுக்கு இங்க வந்த? அது நான் வழி தவறி வந்துட்டேன், வேற எதுவும் இல்ல. இதே மாதிரி அவங்க சண்டை போட ஒரு கட்டத்துல அவங்க கத்த
ஆரம்பிச்சாங்க. சரி வேற ஒரு பொண்ணுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் கேக்குது. இன்னைக்கு என்னால குளிக்க முடியாது போல, இதே மாதிரி போச்சுன்னா குள்ள அவங்க 4 பேர் வருவாங்களா? இதெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஆமா இந்த மாதிரி எல்லா குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் நான் ஒரேடியா நான் பார்த்ததே இல்ல. என்னம்மா உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல தான் லில்லியும் இருக்கா. லில்லியும் ரொம்ப அழகா இருப்பாளா? அதை பார்த்துதான் அவன் யோசிச்சுன்னு இருப்பான். லில்லிக்கு என்னன்னா அவளோட செஸ்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இது வந்து பெருசா இருந்தா நான் இப்போதைக்கு நான் ஜெனஸ் கூட இருந்திருப்பேன். சின்னதா தான் இருக்கு. அப்படியே அவ அந்த பொண்ணு பாக்குறான். அந்த பொண்ணுதான் ஒரு மாதிரி சின்னதா தான் இருக்கும். அதை பார்த்தக்கப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதி. என்ன உன்னோட செஸ்ட்டை பத்தி நீ கவலைப்படுறியோ? அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி நீ இன்னமும் வளர்ந்துதான் இருக்க. இப்படி சொல்லும் போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் தான் லில்லி கேக்குறான், ஆமா எதுக்கு நீங்க ரொம்ப லைட்டா இருக்கீங்க? அதுவா நான் எப்பனாலும் மறைஞ்சு போகலாம். அதே மாதிரி அவ மறைஞ்சு போகல. இதை பார்த்து லில்லி ரொம்ப பயந்து போயிடறா. சும்மாதான் எனக்கு ஒன்னும் இல்ல, ஜோக்கு தான் பண்ணேன். அங்க பின்னாடி இருக்க அந்த பொண்ணும் ரேத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது ஒரு ரேத்தா? இது வந்து இங்க என்ன பண்ணுது? அங்க ஒரு ஸ்பெல்ல போறாளா? இதனால அவ அப்படியே போறா. இங்க கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களா? சரி எனக்கான டைம் வந்து முடியுது, நான் வந்து போறேன்ப்பா. டைரக்டா அவ செனோஸோட பாத்துக்கு போறாளா? அங்க செனோஸ் பயங்கரமா கத்துறான். என்ன கேமிலா நீயுமா? இன்னைக்கு போற போக்க பார்த்தா நான் இப்படியே களைச்சு போயிடும் போல. இதே மாதிரி அங்க சாப்பிடவும் செய்யறாங்க. என்ன நம்ம கிருஷ்ணா தான் தனியா உட்காந்து இருக்கான். அங்க மத்தவங்களும் இன்வைட் பண்றாங்க. இருந்தாலும் அவ வர மாதிரியே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜாலியா இருக்கலான்னு வந்தேன். இருந்தாலும் என்னால முடியல. இந்த மாதிரி அங்க டைம் போகுதா? செனோஸும் வரும்போதே சொல்றான், என்னன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு ட்ரிங்கிங் கேம் விளையாடுனாங்க. கேம்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க என் மடி மேல படுப்பாங்களாம். ஆனா கடைசியில எல்லாருமே ஒரு மாதிரி மட்டை ஆயிட்டாங்க. பார்த்தாலே தெரியுது உனக்கு போக போக நிறையவே பிரச்சனை வரப்போகுது. ரேத்தோட கணிப்பு எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா தான் இருக்கும். நீ வந்து எப்படி இங்க வந்த? ஏன்னா வெயில் வந்துட்டா உன்னால எப்படி இங்க இருந்து போக முடியும்? சிம்பிளான விஷயம், உன் பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வழியா தான் நான் இங்க வந்தனே. அதுக்குள்ள நான் இருக்கும் போது எனக்கு ஈஸி தான். சோ அது வழியா என்னால வர முடியும். ஆனா இந்த பொருள் நீ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடத்தோட ஒரு பொருளா? அப்போனா உன்னோட பாஸ்ட பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனா நம்ம கேமிலாக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? அதனால நம்ம ஹீரோக்கே புரியுது உனக்கு உன்னோட பாஸ்ட பத்தி சொல்ல விருப்பம் இல்ல. எனக்கு புரியுது, ஓகே தான். இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. அங்க ஒரு பிளாஸ்டும் ஏற்படுது. அங்க ஒரு லேடியும் பயங்கரமா கத்துறாங்க. என்னோட பொசிஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு காலையில சமைக்கலான்னு போனாரு. அதுக்கப்புறம் அவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு காரணம் அந்த ஃபயர் ஸ்டோன். அதுதான் நான் ஒரு ஹீலர் தான், என்னால ஹீல் பண்ண முடியும். அங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹீல் பண்றாங்க. இருந்தாலும் அங்க முடியல. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்க கொண்டு போகணும். அங்க மேஜிக் சர்க்கிளை வச்செல்லாம் இவரை குணமாக்க முடியும். ஜெனோஸும் வந்து கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு? அங்க ஜெனோஸ் ஹீல் பண்ண வருவானா? அவ திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்றா. அது நம்ம ஹீரோக்கு புதுசா இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் கேள்விப்பட்டதில்ல. சரி ஏதோ ஒண்ணு. அங்க இதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போறானா? அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க, என்ன இவன் அப்படியே விட்டு போறான்னு. அப்புறம் அவன் நல்லா பார்த்தா அந்த ஆளுக்கு எதுவுமே ஆகல, ஒரு குணமாயிட்டாரு. காரணம் என்னோட ஹீலிங்கா? இல்ல வாய்ப்பு இல்ல. நான் அந்த அளவுக்கு ஒன்னும் ஹீலே பண்ணல. இதை பண்ணது அவரா இருக்குமோ? ஒரு எலைட்டோ இல்ல ஒரு செயின்டால தான் இந்த மாதிரி ஒரு ஹீலிங்கை ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த விஷயத்த அந்த பொண்ணு வேற ஒருத்தர்கிட்ட சொல்றா. அங்க அவரும் ரொம்ப ஆச்சரியமாகறாரு. என்னது யார் இது? பத்தி உனக்கு இன்னுமோ தெரியுமா? ஏன்னா ஒரு எரிஞ்சு போன கையையே அவன் ஹீல் பண்ணிருக்கான். கண்டிப்பா ஒரு எலைட் ஹீலரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கண்ட்ரிலேயே ஒரு 10 பேரோ ஏதோ தான் இருக்காங்க. அவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா அவனோட பேரு ஜெனோஸ். ஓ அப்படியா? அப்பனா அவனை திரும்ப நீ சந்திச்சா இன்னமும் அவனை பத்தி டீப்பா தோண்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம். அந்த ஜெனோஸ் அவர் வந்து பிளாக் கலர்ல ஒரு கோட்டையும் கருப்பு முடியோட தான் இருந்தாரு. அது ஒரு எலைட் ஹீலரு பிளாக் கலர் கோட்டா? சரி நான் மனசை மாத்திட்டேன். இந்த மாதிரி நான் அவரை தேடலான்னு இருக்கேன். என்னது எதுக்கு? அது எல்லாமே ஒரு காரணமா தான். ஏன்னா அவனை பார்க்கும் போது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு ஹீலரா தான் எனக்கு தெரியறான். அப்ப கண்டிப்பா ஒரு லீகலான சிட்டிசனா அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அவன் ஸ்லம்ல இருந்து வந்திருப்பான்னு சொல்றீங்களா? அதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த லிசார்ட் மேனோட ஆளும் இன்னொருத்தரை கொண்டு வராரு. யாருன்னு தெரியல, ஆனா சடனா ரத்தத்தால வாந்தியாத்தான் பயங்கரமா. அதனால தான் இங்க கொண்டு வந்தேன். சரி சீக்கிரம் அவனை இங்க படுக்க வைங்க. எல்லா ஜெனோஸ் செக் பண்ணி பாக்குறானா ரெட் லங்ஸ்னு ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கு. 2 பேரும் சீக்கிரம் தள்ளிப்போங்க. ஏன்னா இது ஒரு டிசீஸ். இதனால ஏகப்பட்ட ஆளுங்க அந்த டைம்ல இறந்து போனாங்க. ஆனா இது வந்து இப்போ திரும்பவும் வந்திருக்குன்னா எப்படி? இதுக்கான கியூர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்புறம் தான் அவர் எழுந்துக்கிறாரு. அவரை பத்தியும் அவரு சொல்றாரு, நான் மன்னிச்சிரு, இந்த மாதிரி நானே ஒரு எலைட் ஹீலர் தான். என்னோட பேரு பெக்கர். நான் ராயல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். அப்படின்னா நீ ஒரு எலைட் ஹீலரா? அப்புறம் தான் அந்த பொண்ணு வரா. பெக்கர் நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை, உங்களையே ஹீல் ஆக்குது. இது என்ன சரிதானா? செனோஸுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணை தான் அவன் பார்த்திருப்பான். ஆமா எனக்கும் வேற வழி தெரியல. இந்த மாதிரி ஒரு சிம்டமை கிரியேட் பண்ணாதான் என்னால அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த ரெட் லங்ஸுக்கு இதுதான் ஒரு பயங்கரமான கியூராகவும் இருந்தது. கேட்டோன்னே தான் ஜெனோஸ்க்கு புரியுது. அப்படின்னா ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா பெக்கர் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட டிசீஸை கியூர் பண்ணிருக்காரு. ஸ்பெஷலான அவார்டும் கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்பெஷல் ரேங்க்ல இருக்க ஒரு எலைட் ஹீலர் அவரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்ததுக்கு காரணம் உன்னை தேடிதான் நான் வந்தேன். ஏன்னா அந்த கோட் அது வந்து உண்டா? அது எதுன்னு சொல்ல முடியாது. என்னோட டீச்சர் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆமா உன்னோட டீச்சரோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியல. அவர் வந்து இது வரைக்கும் எனக்கு பேரை சொன்னதில்லை. சரி ஏதோ ஒன்று, எனக்கு வந்து
உன்னோட ஹெல்ப் தேவை, அதான் ராயல் கேபிட்டல்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? என்ன சொல்றீங்க பேக்கர்? எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நான் ஒரு ஸ்டேஞ்சரு, என்னால உங்களுக்கு என்ன உதவி கிடைக்க போகுது? இல்ல, இது வந்து ஒரு இஷ்யூ தான், நீ வந்து வரணும். அதுக்குள்ள மத்த பீஸ்ட் பொண்ணுங்களும் வராங்க. என்னன்னா இங்க ரெட் பிளாக் பந்துதா, அதனால ஏதோ எமர்ஜென்சி அட்டாக்னு சொல்லி நான் வந்தேன். இப்போ கண்டிப்பா இதை பண்ணது கேமிலாவா தான் இருக்கும். நீங்க வந்து மரியாதை எங்கிலிருந்து போயிடணும். எங்களோட டாக்டருக்கு நாங்க எதுவுமே ஆக விட மாட்டோம், அதனால மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா எங்களோட ஃபோர்ஸஸை நாங்க இறக்குற மாதிரி இருக்கும். அட, நான் எதிர்பார்க்கல ஒரு ஹீலரு இந்த அளவுக்கு ஒரு படையே அச்சீவ் பண்ணுவானு. அங்க இன்னமும் அவங்க சொல்லுவாங்களா? அங்க ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். சரி, நான் வந்து வரேன். இதுக்கு முன்னாடியே ரெட் லங்ஸ் அது வந்து பரவி இருக்கும். நம்மள இருக்கிற எல்லாருக்கும் அந்த ராயல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க தான் உதவியே பண்ணிருப்பாங்க. நான் ஏதோ ஒரு வகையில இவர் வந்து உதவி பண்ணிருப்பாரு. நிறைய பேர் அந்த டைம்ல எதிர்த்தாங்க இந்த மாதிரி தரக்கூடாதுன்னு. சொன்னனால எல்லாருமே குணமானாங்க. இந்த மாதிரி ஜெனோஸோட டீச்சரை பத்தியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கா, அதனால ஹீரோ ஒத்துக்கிறான். சரி, நான் வந்து வரேன். அதே மாதிரி ஜெனோஸ், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், ஏன்னா அது சம்பந்தமா என்னோட உதவி அது கண்டிப்பா இருக்கும். இது அபிஷியலான விஷயமா தான் இருக்கும். அதனால ஜெனோஸ் தி அண்டர் கிரவுண்ட் ஹீலர், உங்களை நான் வெல்கம் பண்றேன் ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன விஷயம், எதுக்காக நம்ம ஜெனோஸ் அங்க போறான்னு பார்க்கலாம். அங்க வந்து என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.